திரு சுப்ரத்னம், செங்கோட்டையன் இப்படி ஒரு கெடு விதிச்சாரு. கெடுவை நீங்க ஆதரிக்கிறீங்களா? வணக்கண்ணா. இன்றைக்கு நீங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன உறுப்பினர்களில் ஒருவரான அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் எந்த திண்டுக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முகவரியும் விலாசமும் கொடுத்ததோ அந்த திண்டுக்கல்லில் வைத்து இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டிருப்பது என்பது கட்சி பொறுப்பு, அவருடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருப்பது என்பது உள்ளபடியே ஒரு துயரமான சம்பவம். காரணம், நேற்றைய தினம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக சொன்னார். 72 கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொல்லம்பாளையத்தில் நான் கிளைக்கழக செயலாளராக கிளைக்கழகத்தை துவக்கி உருவாக்கியவன். 73 தேர்தலில் வெற்றிக்கு அடுபாடுபட்டதுதான். 75 பொதுக்குழு, முக்கியமான பொதுக்குழுனா அண்ணா ஒரே ஒரு விஷயம், முக்கியமான பொதுக்குழு தலைவர் கட்சியை துவங்குற பொழுது அதற்கு பெயர் ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் பெயர் மாற்றுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அந்த பெயர் மாற்ற பொதுக்குழுக்கு பொருளாளராக இருந்தவர் சட்டப்ப 25 வயதில். எனவே இப்படி நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரரான அவரை திண்டுக்கல்லில் நீக்கி இருப்பது எனக்கு உள்ளபடியே மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது. இது விநாசகால விபரீத புத்தி என்ற அந்த பழமொழிக்கு உகந்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடு. உங்க பார்வை இருக்கட்டும். இல்ல, அந்த இடத்துல வர 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, ஒருங்கிணைப்பாளராக சில காலம் திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் இல்லையா, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர். அப்ப அந்த ஒருங்கிணைப்பாளரை நோக்கி ஒருத்தர் 10 நாள் கெடு விதிக்கிறேன், இதற்குள்ளாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒருங்கிணைப்பாளர் என்ன எதிர்வினை ஆற்றிருப்பார்? ஒருங்கிணைப்பாளரை சேலஞ்ச் பண்றது. கெடுன்னு வார்த்தை அவர் சொன்னார். கெடுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். சார், கெடுன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினார். 10 நாள், ரைட். சரி, சொல்லுங்க திரு சுப்ரத்னம். எஸ், I can understand the way you emphasize the word கெடு. நான் இந்த கெடு என்பதை நீங்கள் நேற்றைய பொதுக்குழுவில் நேற்று நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து நீங்கள் துவங்கக்கூடாது. அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொன்னதை போல 6 தலைவர்களுடன் இணைந்து சேலத்தில் அவர் போய் சந்தித்தார்கள். 2.5 மணி நேரம் வாக்குவாதம் சண்டையாக முடிந்து வெளியேறியதாக நேற்று சொன்னாரே, அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எந்த ஒரு அரசியல் இயக்கமானாலும் தொண்டர்களுடைய உணர்வை மதித்து பொதுமக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தொடர் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை அலசி ஆராய்ந்து, அடிப்படை பிரச்சனை என்னன்னா, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா, மக்களுடைய எதிர்பார்ப்பா, நீக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பா அப்படிங்கிறது அங்க கேள்வி. நீக்கப்பட்டவர்கள் இதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்றீங்களாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அண்ணா, இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் பொதுமக்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினால் நீக்கப்பட்டவர்கள் உட்பட அனைவரும் விரும்பக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்த பொலிவை மீட்டெடுத்து மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டை நோக்கி நாம் செல்வதற்கான கனவைனாலும் காண முடியுமே என்ற அவல நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை விளக்கக்கூடியதுதான். எனவே கட்சிக்கு வர இருக்கிற தேர்தல் வாழ்வா சாவா என்ற தேர்தல். அதற்குள் இணைந்த இந்த ஒன்று அண்ணா தெளிவாக நீங்க இரட்டை தலைமையாக இருந்த பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார் தலைமை கழகத்தில் வைத்து. ஆனால் என்ன நடந்தது? அந்த தேர்தலிலே நாம் 65 தொகுதியில் தான் வென்றோம். நாடாளுமன்ற தேர்தல் 2019 இரட்டை தலைமை இருந்தப்ப ஒரு தொகுதியில் தான் வென்றோம். இன்றைக்கு ஒற்றை தலைமை என்று வந்த பொழுது புள்ளிவிவரம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. என்ன நடந்தது? அதிமுக வாக்கு சதவீதம் சட்டப்பா 19% வந்துருச்சு. 13 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகள் கட்டுத்தொகை எழுது. எனவே இந்த நிலையெல்லாம் ஆராய்ந்த பிறகுதான் 6 தலைவர்கள் அங்கே செல்கிறார்கள். சென்ற பிறகும் அந்த நிலைப்பாட்டில் முன்னேற்றம் இல்லை. எனவே அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு வேற வழி இல்லை என்ற உணர்வோடு தான் அண்ணன் செங்கோட்டையன் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற அடிப்படையில் நேற்று டிடிவி தினகரன் அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் நீக்கப்பட்ட போது அவர் ஒன்னும் அதை பத்தி பெருசா இது பண்ணலையா சார்? அன்னைக்கு அமைதியா தானே இருந்தாரு. அது தவறுன்னு இங்க சொல்லலையா? அன்றைக்கும் கூட கட்சி பிளவு அன்னைக்கு இருந்த சூழலில் ஒரே எதிர்ப்பு குரல் தெரிவித்து கட்சியை பிளவுபடுத்துவது முறையாக இருக்காது. எனவே எப்படி லெட் அஸ் see the developments. ஆமா, இப்ப தேர்தல் நெருக்கத்துல இது மாதிரி செய்யறது இன்னும் கட்சிக்கு நெருக்கடி இல்லையா? அந்த நெருக்கடியில் சரிப்படுத்துவதற்கான முயற்சி தான்.
நாம் வெல்வதற்கு என்ன வழி என்பதை வழிவகையை காண துடிக்கிறார்கள். அவ்வளவுதான். கழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. சகோதரர் மணிகண்டன் சொன்னாரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு. யாங்கமணி நான் கேட்கிறேன், இவர் பொன்னைய அண்ணனோட ஏஜ் என்ன, தம்பிதுரை அண்ணனோட ஏஜ் என்ன, அருமையண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய ஏஜ் என்ன, அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களுடைய ஏஜ் என்ன? All of them have crossed 75, including Mr. EPS. எனவே பொது வாழ்க்கையில் அரசியலில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. தந்தை பெரியார் 97 வயது வரை, டாக்டர் கலைஞர் 96 வயது, புரட்சியாளர் எம்ஜிஆர் 75, அம்மா 75. எனவே ரிட்டையர்மெண்ட் கிடையாது உங்க வயசுக்கு. அவர்கள் அனுபவத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் சீர்கட்டு போகிறது என்று துடிதுடித்து தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மறந்து விட வேணாம். இன்னொரு செய்தியை கேட்டீங்க, வெளியில போய் ரெட்டலை எடுத்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ரெட்டலை எடுத்து போட்டிட்டவங்களை எப்படி சேர்க்கலான்னு பிளீஸ் 1 minute பிளீஸ் கைண்ட் ரெக்வெஸ்ட். எஸ்ஜிஎஸ் அவர்கள் தலைவரை எதிர்த்து நமது கழகம் என்ற கழகத்தை துவக்கி போட்டியிட்டார்கள். அவரை தலைவர் சேர்க்கவில்லையா? அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக போட்டியிட்டவரை 96 ரெட்டலையில் நிற்க வைத்து அம்மா ஜெயித்து அவரை எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் ஆக்கவில்லையா? எனவே வரலாறு போட்டி அதிமுக சட்டவர்களை மீண்டும் சேர்க்கவில்லையா? அம்மாவை எதிர்த்தவர்களை அன்னைக்கு பண்டுட்டியார் கேட்டாரு, உங்களுக்கு நிதானம் வேண்டும், எனக்கு நிதான பொறுமை இல்லாமலா என்னை எதிர்த்த இத்தனை தலைவர்களையும் நான் அமைச்சரவையில் அமர வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக கேட்டார்களே, அதுதான் தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவம் தனிப்பெரும் தலைவியாக இருந்த அம்மாவுக்கு இருக்கிற பொழுது 11 தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளும் போது எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையோ ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையோ வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வெளியே போனவங்க என்று பார்க்கிறோம். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை தான் மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குறீங்க. அதான் அங்க சிக்கல். ஏன்னா அவர் தொடர்ச்சியா 4 ஆண்டுகள் பயணிச்சு தன்னுடைய தலைமைன்னு சொன்ன பிறகு மீண்டும் மீண்டும் அந்த தலைமையை கேள்விக்குள்ளாக்குறது கட்சியவே பலவீனப்படுத்துறது. அண்ணா தயவு செய்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை இந்த இடத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணன் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எந்தவித நிபந்தனை இல்லாமல் நாங்கள் சேர தயார் என்றார். அண்ணன் தினகரன் அவர்கள் கூட கடந்த பேட்டியில எல்லாம் பாருங்க, நாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், என்டிஏ யார முதலமைச்சரா அறிவிக்கிறதா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இவர் நாங்க அந்த முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். அவர் தான் மூர்க்கத்தனமாக இருக்கிறார். நான் மற்ற 2 பேருடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சுவாமிநாதன் நினைஞ்சிருக்காரு, ஒரு நிகழ்ச்சி வர திரு ஸ்ரீராம், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய நிகழ்வுகள்? நேற்று திரு செங்கோட்டையன் வைக்கக்கூடிய கோரிக்கை, அவர் கட்சியிலிருந்து பதவியிலிருந்தெல்லாம் உடனடியாக பறிக்கப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, எனக்கு பின்னால் இன்னும் 1000 ஆண்டு காலம் அண்ணா திமுக இந்த மாநிலத்தை ஆளும்னு ஒரு கம்பீர குரலில் பேசிய, அசம்பிளியில் பேசிய ஒரு தலைவியின் கட்சி மூத்தோடிகள் முன்னோடிகள் இந்த மாதிரி நடந்து கொள்வது என்பது அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்குறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே யாரை சொல்கிறீங்க? இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அண்ணா இருக்கட்டும்,